இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் இப்போ நம்ம குவாலிட்டி செக்கிங்கில் வரும். குவாலிட்டி செக்கிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் இன்கமிங் மெட்டீரியல் இன்ஸ்பெக்ஷன், இன் ப்ராசஸ், அதுக்கப்புறம் அவுட் கோயிங் மெட்டீரியல் இன்ஸ்பெக்ஷன். ஸோ இது மூணுமே வந்து நீங்கள் இங்கேயே ஹேண்டில் பண்ணிக்கலாம். இன்கமிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பிஓ பேஸ் பண்ணி பிஓவும் இல்லை ஜிஆர்என் பேஸ் பண்ணி போட்டுக்கலாம். இன் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் ஆர்டர் பேஸ் பண்ணி, ப்ரொடக்ஷன் ஆர்டர் பேஸ் பண்ணி, அதுக்கப்புறம் இன்டர்னல் டெலிவரி நோட் பேஸ் பண்ணி நம்ம வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அவுட் கோயிங் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு கூட்ஸ் பேஸ் பண்ணி கூட்ஸ் டெலிவரி நோட் பேஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு மேப் ஆகிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்கமிங் குவாலிட்டி செக்னா யார் இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ குவான்டிட்டி வந்து செக் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, ரிஜெக்ஷன் எவ்வளோ பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். நான் ஒரு பர்டிகுலர் இன்ஸ்பெக்ஷன் குவாலிட்டி செக்கிங் நான் வந்து நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து இன்ஸ்பெக்ஷன் குவாலிட்டி செக்கிங் ஓடுது. நம்ம இங்கே மல்டிபிள் ஐட்டம்ஸ் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஐட்டம் பேஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். டோட்டல் இன்ஸ்பெக்டட் எவ்வளோ, டோட்டல் இது எவ்வளோ சொல்லிட்டு நீங்கள் வந்து சாம்பிள்ஸ் டெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த சாம்பிள்ஸோட டீல்ஸ் வந்து நம்ம இங்கே ப்ரிவியூவில் வந்து ஓப்பன் பண்ணி போட்டுக்கலாம். என்னென்ன சாம்பிள்லாம் நம்ம செக் பண்ணியிருக்கோம், இதோட பராமீட்டர் நம்ம அங்கே கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வந்து இந்த ஹைட்டில் தான் இருக்கும், இந்த டைம்லேருந்து இந்த டைம், இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூக்குள்ளே வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ அப்படி சொல்லி நம்ம கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இங்கே ஷோ ஆகிடும் சாம்பிள் டெஸ்டிங்காக.